கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், எங்களுக்கு கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, தடையின்றி மணலை அனுப்ப உதவுங்கள் என்று. எவ்வளவு எப்படி ஏன் மானங்கட்ட கூட்டமடா நம்ம. கேரளாவில் மழை இருக்குல்ல, அவருக்கு மணல் தேவை இருக்குல்ல, கற்கள் தேவை இருக்குல்ல, வெட்டிக்க வெட்டிக்க. அதுவும் ஆத்தா மாறுனா இது என் ஆத்தா மாறல, என் தாயின் தெரியாது. இது எப்படி நீ ஏற்புற? இப்ப தெரியுதா எதுக்கு சீமானு நாம் தமிழர் கட்சியின் தேவைன்னு? அங்க ஒரு மகன் இந்த மண்ணை, அது மழை அல்ல, என் தாயின் மாறென்று நேசிக்கிற ஒரு மகன் குடித்த மாறை அறுக்கிற பச்சை துரோகிகளடா இவங்க. பால் ஊட்டின தாயின் மாறை அறுக்கிற பச்சை துரோகிகள். எதையும் நம்மால் உருவாக்கி விட முடியும். மரங்களை வெட்டலாம், நட்டுலாம், நீரை உறிஞ்சி வித்தால் ஜெயிக்கலாம், உலகங்க ஒழிச்சலாம். அந்த மாதிரி வெற்று வார்த்தை இல்லை, உண்மையிலே ஒழிக்கலாம். சிறந்த ஆட்சி கொடுத்துடலாம், வேலை இல்லை கொடுத்துடலாம், பசி ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் என் உடன் பிறந்தவனே, மலையை மணலை நம்மால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அருங்கொடை. எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற முதல்வர் இந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ள இறங்கி நடக்கலாமே, அந்த குப்பைமேட்டில் ஏறி நின்று அப்படி இப்படி பார்க்கலாமே இல்லை? பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி வெளி, அதுக்கு ஒவ்வொரு நாளுக்கு ஒரு உடை வச்சிருக்காப்ல. அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான்.